இதை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இங்க சென்னையில ஆன்டி அபார்ஷன் ரேலி, அதாவது ப்ரோ லைஃப் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரேலி நடந்திருக்குது. சில மத அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த ரேலி நடத்தியிருக்காங்க. இதுல வந்துட்டு டிவிகேவோட 1000 லைட்ஸ் எம்எல்ஏவும் நம்ம தமிழ்நாடு அசம்பிளியோட ஸ்பீக்கருமான ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் கலந்துகிட்டு சில பல கருத்துக்களும் சொல்லியிருக்காரு ஆன்டி அபார்ஷனுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபார்ஷன் பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்லை. ஈவன் விமன் டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு டாக் அபவுட் அபார்ஷன். பிகாஸ் இங்க வந்துட்டு யாரு பிரெக்னென்ட்டோ அவங்க தான் எனக்கு அபார்ட் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படிங்கறத பத்தி அவங்க முடிவு பண்ணணும். இல்ல நான் விமன், நான் அபார்ஷனுக்கு நான் எதிராக இருக்கேன் அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. நோ நோ நோ. யாரு, அதாவது சில பேர் வந்துட்டு போட்டிருக்காங்க நோ யூட்ரஸ் நோ ஒப்பீனியன் அப்படின்ட்டு. இன் மை பெர்ஸ்பெக்டிவ் நோ ஃபீட்டஸ் நோ ஒப்பீனியன். அதாவது உங்க வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருந்தா மட்டும்தான் அபார்ஷன் பத்தி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. ஒரு பொண்ணு அபார்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு எந்த ஒரு மத அமைப்புகளுக்கோ இல்ல எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கோ அங்க வந்துட்டு உரிமை கிடையாது. அட்லீஸ்ட் இன் இந்தியா, அதாவது இந்தியால வந்துட்டு 1971ல மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சிஸ் ஆக்ட் வந்துட்டு அமெண்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா நீங்க 20 to 24 வீக்ஸ் பிரெக்னென்ட் விமனா இருந்தீங்க அப்படின்னா 1 or 2 மெடிக்கல் பிராக்டிஷனர், அதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர், அதாவது பேசிக்கலா டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஒரு கைடன்ஸோட நீங்க தாராளமா அபார்ட் பண்ணிக்கலாம். பியாண்ட் 24 அப்படிங்கிறப்போ, பியாண்ட் 24 வீக்ஸ் அப்படிங்கிறப்போ என்ன ஒரு சிக்கல் வரும்னா, அபார்ஷன் பண்றப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இன் தட் கேஸ் அபார்ஷன் எப்போ அலௌட் அப்படின்னா, உங்க ஃபீட்டல், அதாவது வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறப்போ அந்த டைம்ல அபார்ஷனுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது வந்துட்டு நீங்க அபார்ஷன் பண்ணக்கூடாது, 20 to 24 வீக்ஸ்லயும் அபார்ஷன் பண்ணக்கூடாது, இல்ல பியாண்ட் 24 வீக்ஸ்லயும் அபார்ஷன் பண்ணக்கூடாது, மெடிக்கல் கண்டிஷன் தவிர எதுக்குமே நீங்க வந்துட்டு அபார்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய மத அமைப்புகள், நிறைய இண்டிவிஜுவல்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் வைக்கிறாங்க. விச் இஸ் அப்சல்யூட்லி நாட் கரெக்ட், அட்லீஸ்ட் ஆஸ் பர் லா. ஸோ நிலைமை இப்படி இருக்கிறப்போ நானுமே அபார்ஷன் வந்துட்டு எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வேற இருக்கலாம். நான் வந்துட்டு ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்க்ளோஸ் தட். பட் அபார்ஷன் பத்தி பேசுறதுக்கு உரிமை எனக்கு கிடையாது. ஏன்னா ஐ எம் நாட் கோயிங் டு கெட் பிரெக்னென்ட், ஆர் ஈவன் இஃப் ஐ எம் அ விமன் ஐ எம் நாட் பிரெக்னென்ட் கரண்ட்லி. இவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ், இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறப்பவே ஒரு ரூலிங் பார்ட்டியோட எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாம டிஎன் அசம்பிளியோட ஒரு ஸ்பீக்கர், சபாநாயகரே வந்துட்டு இப்படி ஆன்டி அபார்ஷன் பத்தி பேசுறதும் சிஎம்மோட கவனத்துக்கு நாங்கள் அதை கொண்டு போவோம் அப்படிங்கிறதும் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் குட். இது வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு நல்ல பாதையில போற மாதிரி தெரியல. ஐ எம் ஜஸ்ட் கிரிட்டிசைசிங் இட். ஐ எம் நாட் ஆக்சுவலி, நான் இது வந்துட்டு ஒரு பெரிய அளவுல வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டா சுமத்தி இது பண்ண விரும்பல. ஐ எம் ஜஸ்ட் கிரிட்டிசைசிங் தட் திஸ் இஸ் ராங். த பாத் விச் யூ ஆர் சூசிங் இஸ் ராங். பேசிக்கலி இதான் சொல்ல வரேன். அபார்ஷன் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? பேசாதீங்க. அபார்ஷன் பத்தி நான் ஏன் பேசக்கூடாது, நான் ஒரு பொண்ணு தானே, பேசாதீங்க. அபார்ஷன் பத்தி நான் ஒரு பிரெக்னென்ட் விமன் நான் பேசலாமா? உங்களுக்கு அபார்ஷன் பண்ணணும்னா பண்ணுங்க, வேணாம் உங்களுக்கு வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க. பட் நெவர் என்கரேஜ் எய்தர் அபார்ஷன் ஆர் ஆன்டி அபார்ஷன். இது ரெண்டுமே நீங்க வந்துட்டு பண்ணாதீங்க. இட் இஸ் தேர் சாய்ஸ் as per law in India. So yeah, that is it. That's what I wanted to convey. Thank you.